என்னடா யோசிக்கிற? இல்லை, இப்போ இவன் ரொம்ப பிஸி ஆகிட்டான். என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆளே காணுமேடா, பார்க்கவே முடியலையா அவனை? ஆமாண்டா, எனக்கும் அதே தான் டவுட்டாக இருக்கு. ரொம்ப நேரம் ஆளே காணுமே. ஏதாச்சும் லேடிஸ் கேஸில் மாட்டிருப்பானோ? டேய், உனக்கு நல்லதே யோசிக்க வராதா? அது சரி, இப்போ நான் கெட்டவன் ஆகிட்டேன். டேய், கெட்டவன்டா நான். கெட்டவன் கெட்டது பண்ண வேற என்னடா பண்ணுவான்? என்னடா இன்டர்வியூ போகும்போது கௌதம் மேனன் ஹீரோ மாதிரி போனேன், இப்போ நான் பாவா படம் ஹீரோ மாதிரி வந்திருக்க. அவ்வளோ டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ற நீ. பின்ன என்னடுக்க அந்த கம்பெனி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, நான் அந்த கம்பெனிக்காக கஷ்டப்பட மாட்டேனா? சரி, யார் அந்த பொண்ணு? ஏய், எப்படிடா பொண்ணுன்னு கண்டுபிடிச்ச? பொண்ணா? உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நான் இல்லாமல் 2 பேர் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாம், பேசுகிறாங்க. நான் இவெல்லாம் சின்சியராக ஒர்க் பண்ணுறாளா? இவெல்லாம் சின்சியராக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தா நாம என்ன வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். இவெல்லாம் 7 மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா 6:59 லாக் அவுட் பண்ணிட்டு கிளம்புவான். சரி சொல்லு, யார் அந்த பொண்ணு? சிரிக்காத, சொல்லு நீ. எங்கள் டீம் தான்டா, ஆனால் பேசினதே இல்லை. எங்கள் டீமில் ஒரு 26 மெம்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாம் ஷிஃப்ட்டு மாறி மாறி வரனால நான் போகிற ஷிஃப்ட்டும் அவள் வர ஷிஃப்ட்டும் செட்டே ஆக மாட்டேங்குது. அதனால் பேசவே முடியல. அவன் மட்டும் எனக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு ஈஸியாக பேசியிருப்பேன். அவன் ட்ரெயின் பண்ணாதனால எப்படி பேச ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுறான். அது சரி, எப்படி இருப்பா அவ? அது எப்படி சொல்கிறது? ஏய், பில்டப் பண்ணாத நீ. பில்டப்பா? உண்மையாக தான் சொல்கிறேன். அவ எப்படி இருப்பான்னா, ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள், அவளை பார்த்து எல்லோரும் 3 வினாடி அவளை கண்டா நெஞ்சை தாக்கும் மின்சாரம், மூச்சு விடும் ரோஜா பூ பார்த்ததில்லை யாரும் தான், அவளை வந்து பார்த்தாலே அந்த குறை தீரும் தான். ஐயோ என்பார்கள் இவனா என்பார்கள், இவனை பார்த்த எல்லோரும் உன்னை பார்த்தாலே காண்டு ஆகும், உடனே அடிக்க தோணுமே. வேலை பார்க்க போனாதான் வேலை மட்டும் பார்க்கணும், மற்றதெல்லாம் பார்த்தாதான் செவ்வளதான் திருப்பணும். டேய், என்னடா கலாய்க்கிற? பின்னடா, போனியா, ப்ரொப்போஸ் பண்ணியா, ரிசல்ட் வாங்கியா, டக்குன்னு வரணும்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து பாட்டு பாடிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. டேய், நான் ஒருத்தன் இருக்குன்னு கூட அவளுக்கு தெரியாதுடா. அதுதான் சொல்கிறேன், என்னை விடு, நான் பார்த்துக்கிறேன். நீ மூடு, நீ ஒன்றும் பண்ணானா நல்லா பாரு. அவனை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கான். டேய், ஏன்டா அவனை நோண்டிக்கிட்டே இருக்க? உனக்கு அவனை பிடிச்சிருக்க? பிடிச்சிருந்தா பேச ஸ்டார்ட் பண்ணு, மற்றது அப்புறமா பார்த்துக்கலாம். என்ன அப்புறம் பார்த்துக்கலாம்? இவனுக்கு என்ன 23 வயசு ஆகுது, பொறுமையாக பார்க்க. ஆல்ரெடி 34 ஆயிடுச்சு. என்ன ஒர்க் ஆகுது என்ன ஒர்க் ஆகுதுன்னு ஒன்றுமே தெரியல. ஓட்டி சர்வீஸ் விட்டால் தான் தெரியும் எது போயிருக்கு எது கண்டு இருக்கு. ஓட்டினதே இல்லையே. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா? அப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? அப்படி கேளு. நீ நேரம் நாளைக்கு போகிற, ப்ரொப்போஸ் பண்ணுற. எஸ்னா எஸ், நோ நோ நோ. ஆமாம், இவன் ஷாருக் கான், இவன் ப்ரொப்போஸ் பண்ணவொடனே ஓகே சொல்லிடுவாளா? லல்லா, நீ கூட கலாய்க்கிற பத்தியா? நீ கலாய்க்கலடா, ப்ராக்டிக்கலாக பேசணும்ல. எனக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்றுமே பண்ண வேணாம்.
நானே ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேன். நீ வழி தனி வழி. ஆனால் அவங்க டைலாக் பேசி கடுப்பேற்றுறாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. ஓகே அடிமோ மயிரா டேய் பின்ன என்னடா அவ்வளோ டேலண்ட் இருந்தால் எங்கன்னா 34 வயசு சிங்கிளாக இருக்க போகிறான். இவ்வளோ 300 வயசு ஆனாலும் சிங்கிளாக தான் இருப்பான். ஐயோ கூட 300 வயசு வாழ போகிறான். ஐயோ டேய் அவன் கூட பரவாயில்லடா, நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற. எனக்கு கூல் ஆகிற ஒரே பிளேஸ் நீ அவளை போய் பார்த்தாதான். அவளை பார்த்த உடனே குளு 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 கூல் ஆயிடா. பார்த்தாதான் நீ முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. 2 பேர்கிட்ட இருந்து நான் ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும்.